வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட். நேற்று பார்த்தீங்கன்னா டபுள் ஹெட்டர் நடந்தது. டெல்லி கேபிட்டல்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். தென் நைட்டு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ ரெண்டு மேட்ச்சும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பராக நடந்ததுன்னே சொல்லலாம். நம்ம வந்து இந்த ரெண்டு மேட்சோட ரிவ்யூ பார்த்துட்டு தென் இன்னைக்கு நடக்க போகிற மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அந்த மேட்சோட ப்ரிவியூ பார்த்துடலாம். ஸோ லெட்ஸ் கோ டு தி செக்மெண்ட். நேற்று ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஸோ நல்ல ஒரு டாஸ் எடுத்திருந்தாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அவங்களோட பொட்டென்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தாங்க. பட் அவங்க பார்த்தீங்கன்னா வர்றவங்க எல்லாருமே அந்த ஹிட்டிங் மோட் இருந்ததுனால நல்ல ஒரு டோட்டல் அவங்களால வந்து போட முடியல. ஒரு 190 200 அடித்தால் மட்டும்தான் அவங்க பவுலிங்கை வச்சு டிஃபெண்ட் பண்ண முடியும். ஏன்னா நேற்று அடித்து அவங்க ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 160+ தான் என்னமோ அடிச்சிருந்துருப்பாங்க. தென் உங்களுக்கு மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா அனிகேட் வருமா செம பேட்டிங் ஆனார்னே சொல்லலாம். நல்ல ஒரு டேலண்டட் கையாக இருக்கார். ஸோ சூப்பராக வந்து டேக் ஆன் பண்ணார். உங்களுக்கு ஒரு ஆஃப் சைடில் வந்து நல்லா பேட்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், லெக் சைட்லேயும் நல்லா வந்து பேட் பண்ணார். தென் ஸ்ட்ரைட்லேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா இறங்கி 6 அடிக்கிறாரு. ஸோ நல்ல ஒரு டேலண்டட் கை. தென் அபினவ் மனோகர் பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து அந்த ட்ரஸ்ட் வச்சுருந்தாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஸோ அதை வந்து ஃபெயில் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். அவர் வந்து ஃபினிஷிங்கில் வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. தென் டிராவிஸ் ஹெட் நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருந்தாரு. பட் அவர் வந்து பெரிய ஸ்கோராக வந்து கன்வெர்ட் பண்ண முடியல. ஸோ எகெயின் பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் விசஸ் மிச்சல் ஸ்டார்க். ஸோ அவர்கிட்டே வந்து டிராவிஸ் ஹெட் வந்து அவுட் ஆனார். மிச்சல் ஸ்டார்க் பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் போட்டு 5 விக்கெட் எடுத்திருந்தார். அவரோட T20 கெரியரில் பார்த்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் 5 விக்கெட் ஹால். ஸோ நல்ல ஒரு பவுலிங் போட்டார்னே சொல்லலாம் மிச்சல் ஸ்டார்க். எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ். தென் அவங்க பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து கம்ஃபர்டபுள் விக்ட்ரினே சொல்லலாம். 16 ஓவர்ஸில் வந்து இந்த மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷனில் இருக்காங்க டேபிளில். ஸோ எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் டெல்லி கேபிட்டல்ஸ். அவங்களோட பேட்டிங் யூனிட்டே பாருங்களேன், நல்லா ஸ்ட்ரென்த் அண்ட் பேலன்ஸ்டாக இருக்குது. உங்களுக்கு நேற்று ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் டுப்ளசி அவர் பார்த்தீங்கன்னா 50 ரன்ஸுக்கு அவுட் ஆனார். செம நாக் ஆனார்னே சொல்லலாம். 180 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து விளாண்டாருங்கிறப்போ சூப்பராக விளாண்டாருனே சொல்லலாம். தென் ஜேக் ஃப்ரேசர் மெக்குக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரன்ஸ் அடிச்சிருந்தார். பட் ஸ்ட்ரகிள் இன்னிங்ஸ்னே சொல்லலாம். இன்னுமே பார்த்தீங்கன்னா அவர் அந்த IPL 2024 அப்போ அடித்த மாதிரி இப்போ அடிக்கிறது கிடையாது. அந்த 1 இயராக பார்த்தீங்கன்னா செம ஃபார்ம் டவுன் டிப்பில் இருக்கார். ஸோ அப்கமிங் மேட்சஸில் அவர் இன்னுமே பேக் பண்ணுவாங்க. ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். தென் ஒன் டவுனாக வந்து அபிஷேக் பொருள் சூப்பராக விளாண்டாருனே சொல்லலாம். நல்ல ஒரு 30+ அடித்து மேட்ச் வின்னிங் நாக் விளாண்டாருனே சொல்லலாம் அபிஷேக் பொருள். சூப்பர் நாக். தென் KL ராகுல் அவர் வந்து நம்பர் 4 தான் விளையாடுவேன்னு முன்னாடியே சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி வச்சுருந்தாரு. 6 and 4 சூப்பராக வந்து அடிச்சிருந்தார். பட் அவர் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கணும். பட் அவரால் வந்து முடியல. பட் நெக்ஸ்ட் மேட்ச் அவர் எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அந்த நம்பர் 4 பொசிஷனுக்கு பார்த்தீங்கன்னா செட்டில்ட் ஆகிட்டார். தென் ட்ரிஸ்டெயின் ஸ்டப்ஸ் அவரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீசென்ட் நாக் ஆனார். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொட்டன்ஷியல் வின்னே சொல்லலாம். இந்த வருஷம் நான் ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸோட யூனிட்டே பாருங்களேன், ஒரு நல்ல ஒரு சாலிட் யூனிட்டாக இருக்காங்க. கோச்சிங் ஸ்டாஃப்லேயும் நல்ல ஒரு பாசிட்டிவ்ஸ், அவங்களோட டீம்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ்ஸ். இன்னும் நட்ராஜன் மட்டும் 11ல் வந்துட்டாருன்னா அவங்களோட டீம் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து நல்ல ஒரு சாலிட் ஸ்குவாடாக இருப்பாங்க. ஆல்ரெடி வந்து சாலிட் ஸ்குவாடாக தான் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் சேப்பாக்கில் வந்து CSK வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ நல்ல ஒரு டஃப் மேட்ச் ஃபார் CSKவாக இருக்கும். ஸோ அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறது வந்து பார்க்கணும். ஸோ ஓவரால் நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் விக்ட்ரினே சொல்லலாம் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு. பேட் கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா SRH வச்சு இன்னும் ரீஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா என்னென்ன ஒரு மிஸ்டேக்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து ரீஒர்க் பண்ணி நெக்ஸ்ட் மேட்ச் வந்து அவங்க வந்து அதை வந்து மாற்றுக்காங்க. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா 200க்கு மேலே அடித்தால் மட்டும்தான் வந்து டிஃபெண்ட் பண்ண முடியும். ஏன்னா அது கீழே எவ்வளோ அடித்தாலும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஆப்போனன்ட்ஸ் அடிச்சிடுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஆப்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் லைனப் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்குன்னு பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஜேஷான் அன்சாரி நேற்று டெபியூ பண்ணார் SRHக்கு. சூப்பராக பவுல் பண்ணார்னே சொல்லலாம். அவர் பார்த்தீங்கன்னா 2016 2015 அந்த மாதிரி சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் 19 கிரிக்கெட் விளாண்டார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ரேடார்லேயே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த UP லீக்கில் வந்து சூப்பராக பவுலிங் போட்டதுனால அவர் வந்து பிக் பண்ணி எடுத்தாங்க. ஸோ நல்ல ஒரு லெக் ஸ்பின்னராக இருக்கார். ஒரு ஜாம்பாக்கு அஹேடாக வந்து அவர் எட்டு வந்திருக்காங்க ஜேஷான் அன்சாரி. சூப்பராக போட்டார்னே சொல்லலாம். எங்கே வந்து அவங்க ட்ரிக்கை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா, ஏன்னா அவங்க வந்து எல்லாருமே அவுட் ஆக இம்பாக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா ஜாம்பாலாம் வச்சுருந்தாங்க. பட் வேறு வழி இல்லாதனால வியான் மோல்டரை வந்து இறக்குனாங்க. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா IPLக்கு புதுசு இல்லை. ஸோ இன்னும் வந்து அவரை வந்து பழகிக்கணும். ஸோ அது வந்து ஒரு தப்பான மூணே சொல்லலாம். ஏன்னா வேறு வழியும் ஆப்ஷனும் கிடையாது. ஏன்னா ஸ்கோர் அவங்க அடிக்கணும்னு நினச்சி வியான் மோல்டரை வந்து இறக்கிட்டாங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ்க்கு ஜேஷான் அன்சாரி அவர் வந்து ஒரு பாசிட்டிவ் 3 விக்கெட் எடுத்திருந்தார் டெபியூவில். சூப்பராக போட்டாருன்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் சன்ரைசர்ஸ் கொஞ்சம் அப்படியே வந்து சாலிடாக ஒர்க் அவுட் பண்ணாங்கன்னா அதை வந்து அவங்க வந்து ஓவர் கம் பண்ணிடுவாங்க. இன்னுமே அபிஷேக் சர்மா வந்து கிளிக் ஆகலை. அந்த ரன் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா ஃபுல்லாக வந்து ஓடி இருக்கணும். பாதியில் நின்னது தான் பிரச்சனை. ஸோ அதனால் ரன் அவுட் ஆகிட்டார். தென் இஷான் கிஷனும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் 100 அடிச்சிருந்தார். லாஸ்ட் 2 மேட்சாக பாருங்களேன் அந்த அளவுக்கு எதுவும் அடிக்கல. ஸோ அவருக்கு எப்போவுமே அந்த ஒரு லைட்டாக ஒரு இன்கன்சிஸ்டன்சி ஃபார்ம் இருக்கும் இஷான் கிஷன் கிட்ட. ஸோ இனி வர மேட்சஸில் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருங்கிறத வந்து பார்க்கணும். ஏன்னா
நெக்ஸ்ட் மேட்ச் வந்து அவங்க எப்படி பண்ணுறாங்கிறத வந்து பார்க்கணும். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அப்படி நம்ம வந்து செகண்ட் மேட்ச்க்கு வந்து மூவ் ஆயிடலாம். ராஜஸ்தான் ராயல்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் இன் கோவாட்டி. ஸோ நல்ல ஒரு டாஸ் எடுத்தாங்க ருத்ராஜ் கெய்க்வாட். அவங்களோட பொட்டன்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி வந்து பேட் ஃபர்ஸ்ட் பண்ணணும் சென்னை சூப்பர் கிங்ஸ். அவங்க பார்த்தீங்கன்னா டாஸ் ஜெயிச்சு வந்து சேஸ் பண்ணுறேன் அப்படின்னாங்க. இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2020 175 ரன்ஸ் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே சேஸ் பண்ணது கிடையாது. கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பஞ்சாப் கிங்ஸோட தான் வந்து சேஸ் பண்ணாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ உங்கள் பொட்டன்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி தானே நீங்கள் டாஸில் வந்து டிசிஷன் எடுக்கணும். பேட்டிங் ஃபஸ்ட் தான் வந்து எடுத்துருந்துருக்கணும். இப்போ நேற்று ஆர்ஆர் அடித்த ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 180 மேலே வந்து அடிச்சிருந்தாங்க. எண்ட் ஆஃப் தி டே என்ன மேட்ச் வந்து லூஸ் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே. ஸோ உங்களால் வந்து அந்த 175 ரன்ஸுக்கு மேலே யார் டார்கெட் வச்சாலும் அடிக்க முடியலங்கிறப்போ அப்போ நீங்கள் பேட் ஃபஸ்ட் தானே பண்ணியிருந்துருக்கணும். ஸோ அது வந்து ஒரு பிளண்டர் மிஸ்டேக் ஃப்ரம் சிஎஸ்கே. ஸோ இந்த ஆர்ஆரோட பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராணா எக்ஸ்ட்ராடினரி பேட்டிங் விளாண்டாருன்னே சொல்லலாம். அவருக்கு அப்போ நம்பர் 3 பொசிஷன் வேறு கொடுத்துருந்தாங்களா. ஸோ இன்னுமே வந்து அவர் பாசிட்டிவ் கொடுத்ததுன்னே சொல்லலாம். ஸோ செம ஸ்ட்ரைக் ரேட்டை வந்து விளாண்டார். ஓவர் 220 ஸ்ட்ரைக் ரேட்டில் 80 ரன்ஸுக்கு மேலே வந்து அடிச்சிருந்தார் நிதிஷ் ராணா. செம பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அவர் தான் வந்து அந்த ஆர்ஆரை வந்து பூஸ்டப் பண்ணி லிஃப்டப் பண்ணி விளாண்டாருன்னே சொல்லலாம். சூப்பர் நாக் அடிச்சிருந்தார் நிதிஷ் ராணா. ஸோ எக்ஸ்ட்ராடினரி பேட்டிங் ஃப்ரம் நிதிஷ் ராணா. சிஎஸ்கே பவுலிங்லேருந்து எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நூர் அகமத் அண்ட் கலீல் அகமத். ஸோ இவங்க 2 பேர் தான் நல்லா போல் பண்ணாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதிஷா பார்த்தீங்கன்னா நல்லா போல் பண்ணார்னே சொல்லலாம். ஸோ வெல் போல். ஃபர்ஸ்ட் மேட்சும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடி வாங்கினார். பட் அந்த லாஸ்ட் ஓவரில் வந்து இழுத்து பிடிச்சாருன்னே சொல்லலாம். பட் இந்த செகண்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நல்லாவே போல் பண்ணார்னே சொல்லலாம் பத்திரானா. ஸோ எக்ஸ்ட்ரானரி பவுலர். நல்ல ஒரு அந்த யாக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நெயில் பண்ணார்னே சொல்லலாம். ஸோ கொஞ்சம் அந்த பழைய மதிஷா பார்த்தீங்கன்னா ரிதம் வராருன்னே சொல்லலாம். ஸோ அவர் வந்து ஒரு பேக் டு ஃபார்ம் வரதே பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம்னு சொல்லலாம். ஸோ இந்த 3 பேர் தான் வந்து நல்லா போல் பண்ணாங்க. நூர் அகமத், கலீல் அகமத், தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிஷா பாத்திரானா. ஸோ இந்த 3 பேர் வந்து நல்லா போல் பண்ணாங்க. ஸோ ஆனாலும் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து 180 ரன்ஸுக்கு மேலே வந்து அடிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா அஸ்வினுக்கு வந்து பவர் பிளேயில் பவுலிங் கொடுத்தாங்க. ஸோ பவர் பிளேயில் கொடுத்தா அஸ்வின் அடி வாங்குறாரு அப்படிங்கிறது வந்து தெரியுது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த மேட்ச்சில் வந்து மறுபடியும் அஸ்வினுக்கு வந்து பவர் பிளேயில் ஓவர் கொடுத்துருந்தாங்க. நிதிஷ் ராணா வந்து டேக் ஆன் பண்ணார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளண்டர் மூவ்னே சொல்லலாம். அப்படி நீங்கள் பவர் பிளேயில் அஸ்வினுக்கு தான் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஜடேஜா நூர் அகமதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம்ல. ஏன்னா நூர் அகமது தான் வந்து இந்த வருஷம் உங்களுக்கு சிஎஸ்கேக்கு கீ பவுலர். ஸோ அப்படிங்கிறப்போ அவர் தான் வந்து நீங்கள் பவர் பிளேயில் யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அது வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் சேஸ் பண்ண வந்த சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அவங்க வந்து பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா 40+ அந்த மாதிரி தான் வந்து அடிப்பாங்க. 50-60ஸ்லாம் வந்து அவங்க அடிக்கிறதே கிடையாது. ஸோ அதே மாதிரி வந்து அடிச்சிருந்தாங்க. ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா அவரோட இயர்லி விக்கெட்டை வந்து லூஸ் பண்ணிட்டார். ஸோ அவனால் வந்து அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியல. தென் ராகுல் திரிபாதி பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. எதுக்கு வந்து அவரை வந்து பிக் பண்ணாங்கன்னு இன்ன வரைக்கும் எனக்கு புரியல. ஏன்னா அவர் 2021 பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். இது வரைக்கும் அவரோட ஐபிஎல் ஹிஸ்ட்ரியை நீங்கள் எடுத்து பாருங்களேன். ஒரு டைம் மட்டும்தான், ஒரு சீசன் மட்டும்தான் ஃபார்மில் இருந்திருக்காரு. அதுவும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் விளாண்டப்போ தான். நம்ம எல்லோரும் வந்து சொல்லுவோம் அந்த ரைசிங் புனேயில் விளாண்டப்போ ஃபார்மில் இருந்தார். அவர் வந்து அந்த ஒரு 90 அடிப்பார். அவரோட அந்த ரைசிங் புனேயில் விளாண்ட ஸ்டாட்ஸ் எடுத்து பாருங்களேன். 27 26 என்னும் போது ஆவரேஜ் வச்சுருப்பார். அந்த ஒரு 90 வச்சுட்டு நம்ம ரைசிங் புனேக்கு நல்லா விளாண்டுருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஒரே ஒரு சீசன் விளாட்டார் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு. அந்த ஒரு சீசன் பார்த்தீங்கன்னா ஒரு 37 ஆவரேஜ் வச்சிருப்பார். ஸோ நல்ல ஒரு பேட்டிங். அதுக்கப்புறம் இந்தியன் டீமுக்குள்ளேயே வந்திருந்தார். அப்புறம் அப்படியே ரேடர்லேருந்து வெளில போயிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா சரியான ஃபார்ம் அவுட்டில் இருக்காருன்னே சொல்லலாம். அவர் பார்த்தீங்கன்னா அந்த டான்ஸ் மூமெண்ட் தான் வந்து கொடுக்குறாரு தவிர்த்து பேட்டிங்கில் ஒரு மூமெண்ட்டும் காணும். ஸோ அந்த மாதிரியான பேட்டிங் வந்து விளாண்டார் ராகுல் திரிபாதி. தென் ருத்ராஜ் தனியாக போராடினே சொல்லலாம். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேபிளே கொடுக்குறாரு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. யாருமே அடிக்காதப்போ பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து பேட்டிங்கில் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணுறாரு. சிவம் டுபே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 3 மேட்சஸாக பார்த்தீங்கன்னா அந்த டாப் ஆர்டர்ஸில் யாராவது அடித்தாங்கன்னா அவருக்கு ஒரு பாசிட்டிவ் கிடைக்கிறாங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அவரும் வந்து பெருசாக வந்து ஸ்கோர் பண்ண முடியல. ரியான் பராக் அப்சல்யூட்லி எக்ஸ்ட்ரானரி கேட்ச் எடுத்தாருன்னே சொல்லலாம். சிவம் டுபேயோடதை சூப்பராக பண்ணாங்க. அது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேட்ச்னே சொல்லலாம். ஏன்னா நாட் அவுட்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் அம்பையரிங்லாம் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். நல்லா அதை ஜூம் பண்ணி ரியான் பராக் பிடிச்சது கேட்சா இல்லை வந்து அது வந்து கிரவுண்டில் பட்டுச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தாங்க. ஸோ ஓவரால் ரியான் பராக் வந்து நல்லா டேக் எடுத்தாருன்னே சொல்லலாம். ஸோ எண்ட் ஆஃப் தி டே பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்க வந்து ஸ்டீஃபன் ஃபிளெமிங் வந்து ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டார். தோனி பார்த்தீங்கன்னா அந்த 10 ஓவர்ஸ் வரைக்கும்லாம் விளையாட முடியாது, அவர் வந்து அந்த அளவுக்கு ஓட முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ ஜடேஜா தான் ஃபஸ்ட்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் வந்து எம்எஸ் தோனி வந்திருக்காரு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா எம்எஸ் தோனி வந்து லேட்டாக வராரு அப்படிங்கிறப்போ அவர் வந்து ஸ்குவாடில் வச்சுக்கவே வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஓடவே முடியலன்னு சொல்கிறாங்க. 43 வயசு ஆயிடுச்சு. பட் பேட்டிங் வந்து பண்ணுறாரு. பட் முன்னாடி வந்தால் தானே உங்களுக்கு வந்து மேட்ச் வின் பண்ண முடியும். நேற்றும் பார்த்தீங்கன்னா மேட்ச் லாஸ். கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தீப் சர்மாவை மறுபடியும் எட்டு வந்தாங்க. நல்ல ஒரு மூவ்னே சொல்லலாம். ரியான் பராக் சூப்பராக வந்து போல் பண்ணார். சந்தீப் சர்மா இழுத்து பிடிச்சி நல்ல ஒரு
பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார் சந்தீப் சர்மா. தென் வனிண்டு ஹசரங்கா பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்லணும் ஹேட்ஸ் ஆஃப் பவுலிங், 4 விக்கெட் எடுத்திருந்தார். செமையாக பவுல் பண்ணார்னே சொல்லலாம் வனிண்டு ஹசரங்கா. ஸோ எண்ட் ஆஃப் தி டே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் வந்து ஒரு சூப்பர் விக்ட்ரினே சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து சிஎஸ்கே வந்து ஈஸியாக நினச்சிட்டாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் நம்ம வந்து வின் பண்ணிடுவோம். அப்படி கிடையாமல் ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வின் பண்ணாங்க. ஸோ எக்ஸ்ட்ரானரி கேப்டன்சினே சொல்லலாம். இந்த டைம் வந்து கொஞ்சம் நல்லா கேப்டன் பண்ணார் ரியன் பராக். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு விக்ட்ரி. நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா அவருக்கு சஞ்சு சாம்சன் வந்து கேப்டன் வந்துடுவாங்க. ஸோ அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறது பார்க்கணும். சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து அவங்க ஸ்குவாடில் வந்து சேஞ்சஸ் பண்ணி ஆகணும். கான்வேவும் பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி விளாடுறது இல்லை. பட் இப்போ வேறு வழியும் கிடையாது, வேறு ஆப்ஷன்ஸும் கிடையாதுங்கிறப்போ கான்வே அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்துடணும். ராகுல் திரிபாதிக்கு பதில் தென் பார்த்தீங்கன்னா ஜெய்மி ஓவர்டனுக்கு பதிலாக உங்களுக்கு அன்ஷுல் காம்போஜ் வந்து எடுத்துகிட்டு வரணும். அன்ஷுல் காம்போஜ் டொமஸ்டிக்கில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அவரை ஏன் வந்து 3 மேட்சை வந்து நம்ம ட்ராப் பண்ணணும். ஸோ அவரை வந்து எடுத்துகிட்டு வந்துடணும். ஸோ இந்த ஒரு 2 சேஞ்ச் பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் உங்கள் ஸ்குவாட் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாகவாச்சு தெரியும். கான்வே வந்தாருன்னா அடிப்பாருங்கிற மாதிரி சொல்லலை. ஏன்னா அவருமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்கோர் பண்ணுறது கிடையாது. ஸோ ஓவரால் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். இன்றைக்கி மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் vs கொல்கட்டா நைட் ரைடர்ஸ், அந்த மேட்சோட ப்ரிவியூ பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோம் கிரவுண்ட் வந்து விளாட போகிறாங்க மும்பை இந்தியன்ஸ். அவங்களோட ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோம் டவுனுக்கு வந்து வர போகிறாங்க. வான்கேடே ஸ்டேடியமில் தான் வந்து இந்த மேட்ச் நடக்க போகுது. ஸோ மும்பை இந்தியன்ஸ் vs கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் நிறையா அந்த ரைவல்ரிஸ் பார்த்துருப்போம். ஸோ மும்பை இந்தியன்ஸ் வந்து நிறைய மேட்சஸ் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க கொல்கட்டா நைட் ரைடர்ஸை. ஸோ இன்றைக்கி நல்ல ஒரு எக்ஸைட்டட் மேட்சாக வந்து இருக்க போகுது. மும்பை இந்தியன்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க பிளேயர்ஸ் என்றைக்குமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. நல்லா பவுல் பண்ண விக்னேஷ் புத்ரா வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் மறுபடியும் அவரை வந்து எட்டு வரணும். தென் வில் ஜாக்ஸை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. வில் ஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அகமதாபாத்தில் வந்து நம்ம நாம இருக்கும் ஆர்சிபிக்கு விளாட்றப்போ வந்து ஒரு 100 ரன் அடிச்சிருப்பாரு. ஸோ நல்ல ஒரு பேட்டிங் அவருக்கு வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான வான்கடை பிச்சில் டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸுக்கு நல்லா படும். ஸோ அவரை வந்து மறுபடியும் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா செம ஸ்ட்ரென்த் ஆயிரும் உங்களோட பேட்டிங் சைடு. தென் பவுலிங்கில் வந்து விக்னேஷ் புத்ரா வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா இனிமேல் செட்டில்டு ஸ்குவாடாக இருப்பாங்க. பும்ரா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேட்ச்சில் வந்து எனக்கு தெரிஞ்சு வரமாட்டார் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் அந்த மாதிரி தான் வருவாங்கங்கிற மாதிரி சொன்னார். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் தான் வந்து வருவாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். பும்ரா வந்துட்டாங்கன்னா அவங்களோட பவுலிங் யூனிட் பார்த்தீங்கன்னா நல்லா செட்டில்டாக இருக்கும். ஸோ இந்த 2 மேட்சாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ்னால் லாஸ்ட்டு இந்த செகண்ட் மேட்ச் தான் வந்து ஹர்திக் பாண்டியா கேப்டனாக வந்தார். ஸோ அவர் வந்து நல்லா பவுல் பண்ணார்னே சொல்லலாம். நல்லா சூப்பராக வந்து பவுல் பண்ணி ஒரு 2 க்ரூஷியல் விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தார். ஸோ அது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ். பேட்டிங் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த ஒரு 12 to 13 ஓவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோ ஆகிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த டார்கெட்டை வந்து சேஸ் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி நடக்கிறது அவங்களோட ஹோம் டவுனில். ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் வின்னை வந்து அவங்க எடுத்தே ஆகணும். ஸோ அது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். கேகேஆர் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்சில் வந்து ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் விக்ட்ரி அகெயின்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ். குயின்டன் டி காக் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டிங் காமிச்சிருந்தார். அவரும் பார்த்தீங்கன்னா இந்த வான்கேடில் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஆல்ரெடி வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கோ ஆகவும் விளாண்டுருக்காரு. தென் ரஹானே அந்த 2023 சேப்பாக்கில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மும்பையில் தான் வந்து அவரோட அரைவ் காமிச்சிருந்தார் ரஹானே. ஸோ அந்த மாதிரியான ஒரு பேட்டிங் விளாண்டாரு. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா அந்த மும்பை டீமுக்கும் வந்து விளாண்டுருக்காரு. ஸோ நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் அஜிங்க்ய ரஹானே கொடுத்துருக்காரு. தென் வெங்கடேஷ் ஐயர் அவரோட 100ம் பார்த்தீங்கன்னா வான்கடே தான் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ அவரும் நல்லா பேட் பண்ணிகிட்டு இருக்காரு வெங்கடேஷ் ஐயர். ஸோ ஓவரால் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு எக்ஸைட்டட் மேட்சாக இருக்க போகுது. ஆண்ட்ரே ரசலும் இங்கே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. பட் பழைய ஆண்ட்ரே ரசல் இப்போ கிடையாது. ஸோ அந்த ஒரு இன்ஜுரி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஸோ 2 டீம்லேயும் பார்த்தீங்கன்னா நிறையா கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் இருக்குது. ஸோ 2 டீமும் எப்படி அந்த ஓவர் கம் பண்ணி யார் வந்து வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். மும்பை வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் வின் பார்ப்பாங்களா, இல்லை வந்து கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அவங்களோட செகண்ட் வின்னை வந்து நோக்கி விளாடுவாங்களா. ஸோ அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச மும்பை இந்தியன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த 2 சேஞ்ச் பண்ணலாம், வில் ஜாக்ஸ் அண்ட் விக்னேஷ் புதூர். ஸோ இவங்க 2 பேரும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு பேட்டிங் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் ஆயிரும். தென் பவுலிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சாலிட் பவுலிங்காக இருக்கும். ஏன்னா விக்னேஷ் புதூர் ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா பவுலிங் போட்டார்னே சொல்லலாம். கொல்கட்டா நைட் ரைடர்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெருசாக எதுவும் சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. மேபி ஒரு ஸ்பென்சர் ஜான்சனுக்கு பதிலாக நார்க்கியா கொண்டு வருவாங்களா. ஸோ அதுதான் வந்து ஒரு டவுட்டாக இருக்கும். ஓவரால் பார்த்தீங்கன்னா அவங்களும் பெருசாக எதுவும் சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் 2 டீமோட காம்பினேஷன்ஸாக இருக்கும். தென் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மும்பை இந்தியன்ஸ் தான் வந்து அதிக வின் பண்ணியிருக்காங்க அகெயின்ஸ்ட் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ். ஸோ இன்றைக்கி ஒரு எக்ஸைட்டட் மேட்சாக இருக்கும். ரோஹித் சர்மா வந்து வான்கேடில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் காமிப்பாரா, அந்த ஒரு 6 and 4ஸ்லாம் வந்து அதிரடியாக விளாடுவாரா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஏன்னா அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு 2 மேட்ச் அவருக்கு ஏற்ற மாதிரி வந்து அமையலை. ஸோ இந்த மேட்ச் டெஃபினட்டாக எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். தென் நியூ பிளேயரான ரயான் ரிக்கில்டன், உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரயான் ரிக்கில்டனுக்கு வந்து டேலண்ட் இருக்குது.
நிறையா வந்து அந்த கிரிக்கெட்ஸ் பார்க்காதவங்களுக்கு வந்து ரயான் ரிக்கில்டன் வந்து ட்ராப் பண்ணணும் அந்த மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. ஹீ இஸ் அ டேலண்டட் வித் பொட்டன்ஷியல் கைனே சொல்லலாம். சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஐபிஎலுக்கு இப்போ தான் வந்து புதுசாக வந்திருக்காரு. ஸோ ஹீ வாண்ட் டு டேக்ஸ் மோர் டைம் டு ட்ராவல். ஸோ அதை வந்து டைம் எடுத்தே ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த மேட்சோட டெல்லி கேபிட்டல் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ரிவ்யூ, தென் ராஜஸ்தான் ராயல்ஸ் vs சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த மேட்சோட ரிவ்யூவும் பார்த்துட்டோம். தென் இன்றைக்கி நடக்க போகிற மும்பை இந்தியன்ஸ் vs கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அந்த மேட்சோட ப்ரிவியூவும் பார்த்துட்டோம். ஸோ ஹோப் யூ என்ஜாய்ட். ஸோ இன்றைக்கி மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ண போகிறா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Thanks for watching. Like and subscribe our channel and also follow X page and Instagram page for more cricket updates. Thank you.